ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம சதீஷோட நடிப்பில் வெறித்தனமாக வந்திருக்க சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போகிறோம். நொடிக்கு நொடி பரபரப்புங்கிற மாதிரி அடுத்து என்ன இவன் எப்படி தப்பிப்பா, இவன் எப்படி மாட்டுவாங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு தரமான ட்விஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் பைக்கில் வரும்போது நம்ம சதீஷ் அடித்து தூக்கிடுறாரு. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட கார் டிக்கியில் போட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தோம்னா வர்ற வழியில் போலீஸ் செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிறாரு. ஆனால் அந்த போன காருக்குள்ளே இருக்கிறது தெரியாமல் எப்படி மேட்ச் பண்ணணுங்கிற மாதிரி இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் செயினில் இருக்கிறதுக்காக ஒரு பொண்ணையே கொலை பண்ணிட்டாங்கிறது தெரியுது. அவனை தான் இவர் அடித்து டிக்கியில் போட்டிருக்காரு. அந்த பொண்ணை யார் கொன்னா, உண்மையிலே அவள் எதுக்காக அந்த பொண்ணை கொன்னா, இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத நொடிக்கு நொடி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டோட சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் உண்மையிலே தரமான ட்விஸ்ட்டு தான். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சீனும் வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார், ஆஸ்பத்திரியில் என் ஒய்ஃபை பிரசவ வலிக்காக நான் அட்மிட் பண்ணேன். ஆனால் 4 மணி நேரமாக எந்த டாக்டருமே வரல. நானும் எவ்வளவோ நர்ஸ்ட்டை கேட்டு பார்த்தா 4 மணி நேரம் கழிச்சு பிரசவம் பார்த்துட்டு என் குழந்தைய போனமாக சார் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏன் சார், நீங்கள் அதுக்காக அந்த டாக்டர் எதோ அடிச்சிங்களா அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் கேட்டால், சார் எமோஷனில் ஏதோ அடிச்சிட்டா சார்னு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. நானாக இருந்தால் அந்த டாக்டர் அடிச்சே கொண்டிருப்பேன், நீங்கிறதுனால அடித்ததோட விட்டீங்க, பொறுங்க சார் இருந்தால் வரேன் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் உள்ளே போகிறாரு. அங்கே டாக்டர் அம்மாவும் வக்கீல் உட்காந்துருந்தா, ஏம்மா வாக்கெல்லாம் மனசாட்சியில் ஒரு குழந்தையோட உசிரியை எடுத்திருக்கே செஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னேன். சார், எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நடக்காதா சார், இதையே சார் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க செய்கிறீங்க, விடுங்க சார், ஒரு 10 ரூபா கொடுத்து முடிச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால், ஏய் இவங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு குழந்தையோட உயிர் உனக்கு 10 லட்சம் தானா, ஏன் இதே உன் குழந்தையா இருந்தா இப்படி விட்டுருவியா நீ அப்படின்னு சொன்னால் வக்கீல், சார் ஒரு 15 முடிச்சுக்கலாம் சார், சரி உட்காருங்க நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு இங்கே மறுபடியும் அங்கே வராரு. ஏப்பா, நீ அந்த டாக்டர் மேலே கை வச்சியா, தப்பாச்சேப்பா, பெரிய பிரச்சனை ஆகிடுமே, 5 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது, நான் வேணா அவங்கள்ட்ட பேசுகிறேன், ஒரு 2 லட்சமா 3 லட்சமா தருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், பேசி வாங்கி தரேன், பிரச்சனை இல்லாமல் முடிச்சு விட்ருனா, அவர் இல்லை சார் முடியவே முடியாது, என் குழந்தைய கொண்டவங்களுக்கு நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீர்வேன்னு சொன்னால், அதுவும் சரிதான், நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு வெளியே போய் அங்கே எஸ்எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் பாஷா. பாஷா, நம்மளுக்கு அந்த டாக்டர் 15 கொடுக்க ஒத்துக்கிருச்சு, இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீர்வேங்கிறியா, என்னன்னு சொல்லி கொஞ்சம் பேசி முடி அப்படின்னு சொன்னால், உள்ளே போன உடனேவே அவரோட ஃப்ரெண்டை, ஏய் வெளியே போனியே, நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அட்டி வெளுத்து எடுக்கிறாரு. சவுண்டு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குது. இவர் ரத்த கையோட வெளியே வந்தால் அலறி அடிச்சுட்டு உள்ளே இருக்க கான்ஸ்டபிள் வந்து, சார் அவங்க உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானே தெரில சார், உடனே வண்டி எடுங்க சார், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகங்கிறாங்க. நம்ம கான்ஸ்டபிள் கேட்குறாரு, ஏப்பா உன்னை மிரட்ட தானப்பா சொன்னேன், நீ என்னப்பா அடிச்சு அவனை சாகடிச்சிருவ போல, செத்தா அப்படியே காட்டுக்குள்ளே புதைச்சி விட்டுட்டு போங்க ஏட்டையா, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்கள பற்றி காமிக்கிறாங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் பெட்ரோலில் போய் நிற்கிறதுக்காக அங்கே செக் போஸ்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே நம்மளுக்கு சதீஷை காட்டுறாங்க. அவர் காரில் வந்துட்டு இருந்தவர் கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பேசுகிறாங்க. என்னடா சொல்லாமல் கிளம்ப திடீர்னு கிளம்பி போயிட்டேன்னா, இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு, ஏன்டா பீர் வாங்கி வச்சிருக்கேன் என்னை வர சொல்லிட்டு நீங்கடா போனேன்னா, இல்லடா மச்சா ஒரு முக்கியமான வேலை வந்துட்டேன், நீ கிளம்பி போ, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவர் திக்கி பேசுகிறாரு. இவருக்கு கொஞ்சம் திக்குவாயி அப்படியே நம்மளுக்கு காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கால எதிர்பாராத விதமாக ஒரு பைக் வருது. ஃபோன் பேசிகிட்டே இருந்ததில் டக்குன்னு அந்த பைக் அடித்து தூக்கிடுறாரு. அப்படியே நம்மளுக்கு இறங்கி வந்து பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக அவரை இழுத்துட்டு வந்து கார் டிக்கியில் போட்டுட்டு, அது ஏற்காடு மலைப்பகுதி ரோடுங்கிறதுனால அவரோட பைக்கை அப்படியே பள்ளத்தில் அங்கே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு இவர் காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு செக் போஸ்ட்டை பார்க்குறாரு. சச்சோ நிப்பாட்டோம்னா அவ்வளோதான் மாட்டிக்குவோமேடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த செக் போஸ்ட்டில் நிற்காமல் டக்குன்னு வளைச்சி பேரிகார்டில் இடிக்காமல் வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு போனால் அவங்க நம்மளுக்கு பாக்கி டாக்கில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு மஞ்சள் கலர் கார் நிற்காமல் வந்துட்டுருக்கு, அடுத்த செக் போஸ்ட்டில் நீங்கள் உடனே நிப்பாட்டுங்கன்னா அந்த செக் போஸ்ட்டில் தான் நம்ம பாஷா நிற்கிறாரு. பேரிகார்டை தூக்கி ரோட்டை மறித்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தா நம்மளுக்கு தூரத்துலேருந்தே பேரிகார்டை பார்த்துட்டு வண்டி நிப்பாட்டிட்டாரு. மாட்டணும், இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா ரிவர்ஸில் போகவும் முடியல. பின்னாடி பைக்கில் போலீஸ் வரட்டிட்டு வந்து நிற்கிது. ஒரு செகண்ட் யோசிச்சவர் வேகமாக கையில் பீர் பாட்டில் எடுத்து வச்சிடுறாரு. இறங்க சொன்னால் கையில் பீர் பாட்டிலோட இறங்கினா, சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டலேன் சார், அதனால தான் சார் மன்னிச்சுக்கோங்க சார், பயந்துட்டு தான் சார் வண்டியை கிராஸ் பண்ணி வந்துட்டேன்னு சொன்னால், டக்கு நீங்கள் பாஷாட்ட போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். தம்பி ரொம்ப பதறான், காரை ஃபுல்லாக செக் பண்ணு அப்படிங்கிறாரு பாஷா.
அவங்க அப்படியே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருந்தா இவர் அப்படியே பதறிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் ப்ளீஸ் சார்னா ஓ திக்குவாயா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் அப்படியே டிக்கியில் என்ன இருக்குன்னு பாருன்னு சொன்னால் இவங்க டிக்கியை திறக்க போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போன பிறகு ஊங்கி பாஷாவாக அரைஞ்சிடுறாரு. அம்மாவில் ஏற்கனவே மெண்டல் பார்ட்டி அடித்த உடனே அப்படியே எல்லா கான்ஸ்டபிளும் மிரண்டு போயிடுறாங்க. திறந்து வச்சிருக்க டிக்கி என்ன இருக்குன்னே பார்க்காம அப்படியே மூடிட்டு அந்த கான்ஸ்டபிள் இங்கே வந்தால் அந்த காரை எடுத்துகிட்டு வா இவனை ஜீப்பில் ஏற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் வாசல்லே வச்சு கட்டை எடுத்து அடிக்கிறாரு. அடின்னு அடித்தா மற்ற கான்ஸ்டபிளை வந்து வேகமாக தடுக்கிறாங்க. ஏய் பாஷா செத்துக்கிட்டு போயிட போகிறாயா, என்னையா பண்ணிட்டு இருக்க செய்கிறேன்னா சார் அவன் நம்ம பாஷா மேலேயே கையை வச்சுட்டா சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார் அப்படின்னா அந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு என்ன தைரியத்தில் நான் நீ போலீஸ் மேலேயே கையை வச்சானா சார், மன்னிச்சிருங்க சார் போதையில் தெரியாமல் பண்ணிட்டேன் சார்னு சொன்னால் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சா நம்மளுக்கு அங்கே இருக்க எவிடன்ஸ் ரூம்லேருந்து வேகமாக கஞ்சா பண்ணுறதை தூக்கி இவன் கார் டிக்கியில் வச்சு இவனை கஞ்சா கேஸில் உள்ள தூக்கி போகிறேன்னு வேகமாக போகிறாரு. கார் டிக்கியை திறக்க போகிறாருன்னு பார்த்து பயந்துட்டு இருந்தா இங்கே நம்ம கான்ஸ்டபிள் டக்குன்னு மறிச்சு ஏய் பேசாமரியா எத்தனை பேர் மேலே கஞ்சா கேஸ் போடுவேன், நீ இரு இப்போ தானே வந்திருக்கேன், வேறு எதுலையாவது மாட்டுவேன், பேசாமல் இரு உட்கார தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாஷாவை தடுத்துடுறாங்க. அவர் அங்கே பெஞ்சில் உட்கார வச்சுருந்தா டென்ஷனான பாஷா வேகம் அவர் கிட்டக்க வர்றாரு. பெஞ்சை தள்ளி விட்டுட்டு கீழே தரையில் உட்காருடா, நீ என்கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. சார் நம்மளுக்கு ரவுண்ட் ஆனட்டா ஒரு பாடி கிடக்குதா சார் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளுக்கு எஸ்ஐ நாகராஜுங்கிறவரை காட்டுறாங்க. அவரை நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குது. அங்கே வந்து எஸ்ஐ பார்த்துட்டு நம்ம கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாரு என்ன சார் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் சார் சர மாதிரியே வெட்டியிருக்காங்க சார் கழுத்தில் முதற்கொண்டு அப்படின்னு சொன்னால் அவர் உத்து பார்த்துட்டு கழுத்தில் வெட்டின மாதிரி இல்லை, செயினை இழுத்ததுனால வந்த காயம் மாதிரி இருந்துச்சு, இந்த பொண்ணு கழுத்தில் ஏதோ செயின் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை சார் செயின்லாம் எதுவும் இல்லை சார், அப்போ ஃபோன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள், வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பாருங்கன்னா சார் ஹேண்ட்பேக் தான் சார் இருக்குது, ஆனால் ஹேண்ட்பேக்கில் ஃபோன் இல்லைனா எப்படி நேரத்தில் ஃபோன் இல்லாமல் வந்திருப்பா, கொஞ்சம் சுற்றி தேடி பாருங்கள், பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்டால் சார் 10:10 இங்கே இருக்க எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிருக்கும், சிசிடிவி கேமரா இங்கே சுற்றுப்பட்டாரத்தில் கிடையாது சார், அது தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் இதை செஞ்சுருக்கானா. அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சார் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது சார், அதை செக் பண்ணால் ஏதாவது எவிடன்ஸ் தெரியும்னு சொன்ன உடனே நம்ம நாகராஜ் திரும்பிட்டு சேர்ந்து எத்தனை மாதம் ஆச்சுன்னா சார் 1 மாதம் ஆச்சு சார், போய் அங்கிட்ட போய் நில்லு, அப்படியே நேராக வெரிஃபிகேஷனுக்கு போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் பாடியை வந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஏற்றுங்கன்னு இங்கே நேராக வந்தால் நம்மளுக்கு எஸ்பிஎஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே இங்கே பாஷாவை பார்க்குறாரு. டக்கின் பண்ணாமல் நின்னா பொறுக்கியாயா நீ போலீஸ் மாதிரி இல்லையா டக்கின் பண்ணியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. நம்ம நாகராஜுக்கு அப்படியே ஒரு சிரிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா நம்ம நாகராஜுக்கும் பாஷாவுக்கும் ஆகாது ஈகோ கிளாஷ். நம்மளுக்கு நாகராஜ் எஸ்ஐ டபுள் ஸ்டார் போலீஸு, நம்ம பாஷா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் போலீஸு. நம்மளுக்கு உள்ளே வந்த உடனே ஆமாம் அங்கே யார் ஒருத்தன் கீழே உட்காந்துருக்கா என்ன கேஸுன்னு கேட்டால் அங்கே கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சார் நம்ம பாஷாவே அடிச்சிட்டானா சார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் சிரிப்பு. ஏய் தம்பி எந்திரிச்சு பெஞ்சு மேலே உட்காரு அப்படின்றாரு. நம்ம பாஷா அப்படியே டென்ஷன் ஆகி முறைச்சி பார்த்தா இவர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் உள்ளே போயிடுறாரு. அங்கே உள்ள எஸ்பி பார்த்தீங்கன்னா நாகராஜ் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, இந்த கேஸை பற்றி என்ன டீட்டெயில் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் சார் இது வேறு ஒன்றும் இல்லை சார் செயின் ஸ்நாச்சிங் கேஸு, அந்த பொண்ணு கழுத்தில் இருந்த செயினை எடுக்கிறதுக்காக இவன் வந்து அந்த பொண்ணை கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே யோ இதை பார்த்தா உங்களுக்கு நார்மல் செயின் ஸ்நாச்சிங் கேஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட மாணிக்க திட்டுறாரு. மீதி எல்லாத்தையும் நம்மளுக்கு சைலன்ஸில் வச்சா இது சம்பவம் ஃபுல்லாக நைட்டு நடந்துட்டுருக்கு, விடிய காலையிலக்குள்ளே எனக்கு அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சாகணும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்கள் இன்ஸ்பெக்டர் எப்போ வராரு அப்படின்னா சார் மேக்ஸிமம் நாளைக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் என்னன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா இவர் அங்கே இருக்க கான்ஸ்டபிளை கூப்பிட்டு லோக்கல் அக்யூஸ்ட் எல்லாரையுமே செக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்கள், எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், எவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கோ அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இறந்து போன பொண்ணோட பேர் நிவேதா, அவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேரண்ட்ஸோட தங்காமல் இங்கே தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே அவங்க அப்பா அம்மா வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்க தனியாக போய் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க செஞ்சாங்கன்னா சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார், என் பொண்ணு எங்கே சார்னா இது ஜென்ரல் என்கொயரி தான், கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னா படித்து முடிச்சுட்டு அவங்க ஏழை குழந்தைங்களுக்குலாம் கிளாஸ் இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கணும், கோவத்தில் அடிச்சு விட்டாரு, அதனால் கோச்சுக்கிட்டு வீட்டில் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக ரூம் எடுத்து தங்கினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட நடந்ததை கேட்டால் சொல்கிறாங்க
அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற சீனை அப்படியே காட்டுறாங்க. ஏமா அப்பா ஏதோ தெரியாமல் அடிச்சிட்டாருமா கோவத்தில், வாமான்னு சொன்னால் எனக்கு அப்பா மேலெலாம் கோவம் இல்லைம்மா, ஆனால் நான் நினச்சதை நல்லபடியாக சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேம்மா, அவ்வளவுதாமான்னு சொன்னால் இவங்க இங்கே இருக்க மலைவாழ் மக்கள் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுனால அவங்க கையில் இருக்க வலையில் விற்று அவங்க எல்லாருக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்து நான் வீடியோ கால்லேயே கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. சரி உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா, லவ் ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டால், சார் தயவுசெய்து இப்பெல்லாம் தப்பாக பேசாதீங்க சார், என்ன தான் சார் ஆச்சு என் பொண்ணுக்குன்னு கேட்கும்போது உங்கள் பொண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் கதறி அழுகுறாங்க. ஆனால் சதீஷ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயை பார்த்தாலே மூஞ்சியை முடிக்கிறாரு. அதே மாதிரி இவங்க வந்தவங்களையும் பார்த்துட்டு அப்படியே முகத்தை மூடிட்டு அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துக்கிறாரு. இவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கான்ஸ்டபிள் என்கொயரி பண்ண போனவரை, நீங்கள் என்கொயரிலாம் எதுவும் பண்ண வேணாம், ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாகராஜ் அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்றாரு. நம்மளுக்கு பாஷா சொல்கிறாரு, நாகராஜிட்ட நேரடியாக பேச மாட்டாருங்கிறதுனால அங்கே இருக்க கான்ஸ்டபிளை வைகிற மாதிரி, யோ பைத்தியகாரத்தனமா செயின் ஸ்நாச்சர்லாம் தேடிக்கிட்டு சுத்தாதீயா, உள்ள ஒருத்தர் இருக்கான்ல அவனை வச்சே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருப்பீங்களா அப்படின்னா நம்ம நாகராஜை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு பாஷா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா, சொல்லுங்க நாகராஜ் சார் அப்படிங்கிறாரு. ஒரு டீ எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் நான் எடுத்துகிட்டு வரேன் சார்னா இவர் நாகராஜ் முறைச்சி பார்த்தா சாரி சார்ன்ட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. நம்ம பாஷா வேறு வழியே இல்லாமல் போய் டீயை கப்பில் ஊற்றிட்டு வந்தா இவர் கண்டுக்காத மாதிரி உள்ளே வராரு. அப்படியே பின்னாடியே டென்ஷன் ஆகிட்டு பாஷா உள்ள கப்பில் டீ எடுத்துகிட்டு வராரு. அந்த உட்காந்துருக்காருல அந்த சாருக்கு போய் டீயை கொடு அப்படின்னு நம்ம சதீஷ்க்கு டீயை கொடுக்க சொல்கிறாரு. நம்ம பாஷா செம்ம டென்ஷன் ஆகி போய் அவர்கிட்ட போய் டீயை கொடுத்தா, காஃபி இல்லையா சார், ஏய் அப்படின்னா ஓகே சார் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் அந்த டீயை வாங்கி குடிக்கிறாரு. நம்மளுக்கு வெளியே இருக்க சிசிடிவி கேமரா ஃபுல்லாக செக் பண்ண கிரைம் போலீஸ் ஒருத்தர் அங்கே இருக்க பெட்ரோல் பங்க்ல எல்லாம் செக் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு கரெக்டாக பைக்கில் வந்தவனை பார்க்குறாரு. அங்கே ஒருத்தன் பைக்கில் ஒயிட் கலர் ஹெல்மெட்டை போட்டு வந்தவன் கரெக்டாக அங்கனக்குள்ளே வண்டியில் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு இறங்கி எடுக்கிறான். சிசிடிவியை ஜூம் பண்ணி பார்த்தா, ஏய் அவன் கையில் இருக்கிறது கத்தி தானே, இந்த கையில் செயின் தானே சுற்றி இருக்கான், ஆமாம் சார் அப்படின்னோடனே அதை உடனே வீடியோ எடுத்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே அனுப்பி விடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வருது, அந்த ஒயிட் ஹெல்மெட்டில் உள்ளவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷை ஆக்சிடென்ட் பண்ணி கார் டிக்கியில் வச்சுருந்துருப்பாரு. நம்மளுக்கு அதே சமயத்தில் இங்கே நம்மளுக்கு சதீஷை காட்டுறாங்க. அவர் அங்கே இருக்க கான்ஸ்டபிள்ட்டா, சார் என் ஃபோன் கொடுங்க சார், ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார்னா, ஏய் என்ன இது என்ன டெலிஃபோன் புத்து நினச்சியா அப்படின்னா, சார் காசு கூட தரேன் சார் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ காசு தருவேனா, வேகமாக பாக்கெட்டில் கையை விட்டு காசு எடுக்க போனால் உள்ளேருந்து கையை எடுக்கும்போது தங்க செயின் கீழே விழுகுது. அந்த செயின் வேற யாரோடதும் கிடையாது. அந்த அக்யூஸ்டு கையில் அந்த செயினை சுற்றிருப்பியா, பின்னாடி கார் டிக்கில போடும்போது அவன் செயின் கையில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த செயினை உருக்கி பாக்கெட்டில் வச்சிருப்பாரு. அந்த செயினை எப்படியாவது கான்ஸ்டபிளுக்கு தெரியாமல் எடுத்துடலான்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த கான்ஸ்டபிளே கையில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு, ஆமாம் இது தங்கம்மா, சார் ஆமாம் சார்னா, சரி பத்திரமா என்கிட்டயே இருக்கட்டும், இந்தா 5 நிமிஷம் தான் டயம், அதுக்குள்ளே நீ ஃபோன் பேசிட்டு டக்குன்னு ஃபோனை கொடுன்னு சொன்னால், அந்த ஃபோனை வாங்கிட்டு அங்கிட்ட நகண்டு போகிறவர் பேக்கெட்லேருந்து இன்னொரு ஃபோன் எடுக்கிறாரு. அவர் கையில் வாங்கின ஃபோன்லேருந்து கவரை எடுத்து இந்த ஃபோனில் மாட்டி டக்குன்னு காதில் வச்சு பேச போனால், ஏய் 5 நிமிஷம் பேச சொன்னால் அரை மணி நேரம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கான்ஸ்டபிள் ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுறாரு. நம்மளுக்கு இங்கே சிசிடிவியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்தார்ல கிரைம் போலீஸு, அவர் அப்படியே செக் பண்ணிட்டு வந்தவர் ஒரு இடத்துல அப்படியே டென்ஷன் ஆகிட்டு தம் அடிச்சுட்டு நிற்கிறாரு. நம்மளுக்கு வேலைக்கு சேர்ந்த 1 மாதம் இருக்கு இல்லையா விகாஸ், அவர் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அப்பாவை கொண்டு போய் விடுறதுக்காக வந்தவர் வழியிலேயே இவரை பார்த்துட்டு டக்குன்னு இறங்கிடுறாரு ஆட்டோலேருந்து. சார் என்ன சார் ஆச்சு, இங்கே ஏதோ டென்ஷனாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை விகாஸ், சிசிடிவியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன், அவன் முதல் இருக்க செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க சிசிடிவியில் மார்க் ஆகிருக்கான், அதை தாண்டி இந்த சிசிடிவியில் வரவே இல்லை, இடையில வேறு எந்த வழியுமே இல்லை, எங்கிட்ட போயிருப்பான்னு சொல்லிட்டு தெரியலைன்னா, சார் வாங்க சார் நம்ம தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுட்டு விகாஸ் தேடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக பார்த்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக பிளட் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த இடத்துல டயர் மார்க் இருக்கிறதையும் பார்த்தா கரெக்டாக அந்த டயர் மார்க் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரே ஒரு செருப்பு ரத்தத்தோடு அங்கே கிடக்கும். சார் இங்கே பாருங்கள் சார்னு காமிச்சா நம்மளுக்கு வண்டியை உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுருக்கதையும் மார்க்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் மற்ற அக்யூஸ்ட் எல்லாரையுமே போய் எவன் எங்கெங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொன்னாங்களே, அப்படி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அக்யூஸ்ட்டு கேட்குறாங்க, ஏய் என்ன ஒரு ஆளை மட்டை பண்ணிவிட்டு சத்தமில்லாமல் வந்து இங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்னா, சார் நான் சாயங்காலத்துலேருந்து இங்கே தான் சார் உட்காந்துருக்கேன், யார் சார் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டால் அந்த சிசிடிவி கேமராவை காட்டுறாங்க. இங்கே பாரு ஹெல்மெட் போட்டு இந்த வண்டியில் வந்து தான் ஒரு பொண்ணை முடிச்சுட்டு போயிருக்கேன்னு சொன்னால், சார் இந்த வண்டியை நேற்று ஃபுல்லாக பாலு தான் சார் வச்சுருந்தேன், சாயங்காலம் கூட அவனை ஒயின் ஷாப்பில் இந்த வண்டியோட பார்த்தேன் சார்னு சொல்லிட்டு சொன்னால்,
இங்கே நம்மளுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எஸ்ஐக்கு. சார் பாலுதான் சார் அதை பண்ணது, அவன் வீட்லேயும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருந்த அவனோட ஒய்ஃபும் அவனோட பையனையும் இங்கே நம்மளுக்கு தூக்கிட்டு வராங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே விகாஸ் அந்த செருப்பை எவிடன்ஸாக எடுத்துட்டு இங்கே நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம பாஷா அந்த பாலுவோட ஒய்ஃப்ட்ட விசாரிக்கிறாரு. இப்போ பாரு, உன் புருஷன் எவிடன்ஸோட மாட்டியிருக்கான், அவன் தான் செஞ்சாங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். எனக்கு உன் புருஷன்லாம் வேணாம், எனக்கு அவன் போட்டிருந்த ஜர்க்கின்னு ஹெல்மெட்டு இதை மட்டும் கொடு, அவனுக்கு பதிலாக இந்த உட்காந்துருக்கான் பாரு இவனை வச்சு அந்த கேஸை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சார் சத்தியமாக எனக்கு எங்கள் புருஷன் எங்கே போயிருக்காருன்னே தெரியாது சார் அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. நம்மளுக்கு இங்கே செருப்பை தூக்கிட்டு விகாஸ் வந்தா, யோ என்னையா செருப்பு கொண்டு வந்திருக்க அப்படின்னு நம்மளுக்கு கான்ஸ்டபிள் வையிறாரு. சார் இது ரோட்டில் கடந்துச்சு சார், பிளட்டோட இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம்னா, இருக்க கேஸை இங்கே பார்க்க முடியல, கம்ப்ளைண்டே வராத கேஸை நீ தூக்கிட்டு வந்திருக்க, தூக்கிட்டு போயா செருப்புன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டோம்னா அந்த செருப்பை பார்த்துட்டு அங்கே நம்மளுக்கு பாலுவோட பையன் இது எங்கள் அப்பாவோட செருப்பு அப்படின்னு கத்துறான். மிரண்டு போய் எல்லாருமே அங்கே நின்னா அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு அப்படியே கதறி அழுகிறாங்க, என் புருஷனை எங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பாஷா, நாகராஜ், விகாஸ் எல்லாருமே அந்த இன்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தா நம்ம விகாஸ் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதுதான் சார் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த இடத்துல பைக்கு கிராஸ் பண்ணியிருக்கு சார், கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு, ஆக்சிடென்ட் பண்ணி அவனை தூக்கி எரிஞ்சா நம்மளுக்கு அடிபட்டு அவனை தூக்கிட்டு போய் இவன் கார் டிக்கியில் போட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்கா சார், வண்டியை பிடிச்சி இங்கே தள்ளி விட்டுருக்கா. அதே மாதிரி நம்மளுக்கு கண்ணாடி துகள்லாம் உடஞ்சி கிடக்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக காரோட இண்டிகேட்டர் உடஞ்சுதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வாக்கி டாக்கியில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த இடத்துலேருந்து ஒரு கார் போயிருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா காரோட டூம் லைட்டு உடஞ்சிருக்கும், உடனே அந்த காரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னால், இது இங்கே வாக்கி டாக்கியில் பேசுகிறத ஸ்டேஷனில் உட்காந்துருக்க நம்ம சதீஷ் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் எட்டி பார்த்தாருன்னா அங்கே நம்மளுக்கு அவரோட கார் கண்ணாடி உடஞ்சிருக்கதை பார்க்குறாரு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே இருந்த கம்பி எடுத்துகிட்டு வேகமாக போய் அந்த காரோட டூம் லைட்லேருந்து கண்ணாடிலேருந்து எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாரு. அங்கே இருக்க கான்ஸ்டபிள் என்னடா பண்ணுற பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு மல்லு கட்டி இழுத்தா, இந்த கார் தான் தருத்துறேன் எனக்கு, இதனால தான் நான் மாட்டினேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. சமாளிச்சுட்டு அங்கே கரெக்டாக நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் கவனிக்கிறாரு நம்மளுக்கு கார் டிக்கியிலேருந்து ரத்தமாக வலிஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே நடந்த கலாட்டால் நம்மளுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பிளட்டை மிதிச்சுட்டு அதோடையே நம்மளுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து வந்திருப்பாரு. நடந்து வந்தால் அவரோட காலில் இருந்த ரத்தாச்சு ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது, அதை நம்ம சதீஷ் பார்த்துருவாரு. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு நாகராஜ், பாஷா எல்லாருமே அந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாஷாக்கு சதீஷோட பர்ஸு கிடச்சிரும். அந்த பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு மாட்டினான்டா மகன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாகராஜ்கிட்ட வந்து காமிக்கிறாரு. அதான் முதைய சொன்னேன்ல அவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அவனோட பர்ஸு கிடக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பர்ஸை வேகமாக வாங்கி நாகராஜ் பார்த்துட்டு, இவரே பாம்பு வைப்பாரா இவரே எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் போடா சார் உண்மையிலே சொல்கிறேன் சார், அவன் பர்ஸ் இங்கே தான் சார் கடந்துச்சுன்னா இங்கே வரு, அவன் பர்ஸை நீ ஏற்கனவே வாங்கியிருப்பேன்னு தெரியும், அவனை மாட்டி விடுறதுக்காக இங்கே பர்ஸை கொண்டு வந்து போட்டுட்டு அவன் மேலே திருப்ப பார்க்குறியா அப்படின்னு நாகராஜ் அந்த பர்ஸை வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டேஷன் கிளம்புறாங்க. ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போதே நம்ம நாகராஜ் டக்குன்னு டிரைவரை ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்க பாஷாவை, பாஷா இந்த சைடு ஏதோ குறுக்கால பாதை போகிற மாதிரி தெரியுது என்னன்னு சொல்லி இறங்கி பாரு அப்படின்னு சொன்னால் அவர் வேகமாக டார்ச் அடிச்சு இறங்கி பார்த்துட்டு இருக்காரு. டிரைவர் நீ வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நடு காட்டிலேயே விட்டுட்டு இவங்க நேராக ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யோ வண்டியை நிப்பாட்டுறான்னு கத்துறாங்க. கத்துனால நம்ம டிரைவர் நிப்பாட்டாமல் வந்துட்டாரு. கடுப்பாய் போய் அங்கேயே உட்காந்துருக்காரு நம்ம பாஷா. அந்த பர்ஸை கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்துட்டு, அந்த பையன்கிட்ட இந்த பர்ஸை கொடுத்துருங்க, தேவையில்லாமல் அவனை சிக்க வைக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக நம்ம நாகராஜ் வராரு. நம்ம ஸ்டேஷனில் ஃபுல்லாக அந்த பிளட் அச்சு இருக்கிறத நம்ம சதீஷ் பார்த்துட்டே இருக்காரு. வந்தா அவளை தான்டா மாட்டணும்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேடி கான்ஸ்டபிள் அம்மா அப்படின்னு பயந்து போய் கத்துறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம சதீஷ் அங்கே இருந்த தண்ணி கேனை தள்ளி விட்டுட்டு இவர் அப்படியே வலிப்பு வந்த மாதிரி கீழே விழுந்து நடிக்கிறாரு. நம்மளுக்கு தண்ணி கேனை தள்ளி விட்டதில் அந்த இடமே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, அந்த பிளட்டு ஃபுல்லாக அப்படியே அழிஞ்சிருச்சு. நம்ம நாகராஜ் அவனை தூக்கி உட்கார வைங்கப்பான்னு சொல்லிட்டு, ஏம்மா இந்த தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருமானே அந்த லேடி கான்ஸ்டபிளை சொன்னால், க்ளீன் பண்ணும்போது சார் என்ன சார் இங்கே பிளட்டாக இருக்குது அப்படின்றாங்க. டக்குன்னு நம்ம சதீஷ் அம்மா அப்படின்னு காலை பிடிக்கிறாரு. அவர் காலில் அடிபட்டு காலில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓ இதுதானா அப்படின்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு நாகராஜ் அங்கே இருக்க ரைட்டரை கூப்பிட்டு, சார் அந்த பையனை அட்ரஸை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கண்ணா. சார் பாஷா சார்
சார் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க சார், ஏற்கனவே வலிப்பு வந்த கிடக்கான், ஏதாவது ஆயிடுச்சு, ஸ்டேஷன்லேயே செத்து போயிட்டானா எவன் பதில் சொல்கிறது, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு கிளம்ப போனால் நம்மளுக்கு கான்ஸ்டபிள் கேட்குறாரு, யோ எங்கே கிளம்புற, ஃபைன் யார் கட்டுவா? சார் எவ்வளவு சார்னா? 25,000 சார் என்கிட்ட பையில பணம் இவ்வளோ இல்லை சார், ஜிபே வேணா பண்ணவா? எதுக்கு, நாங்கள் எல்லாரும் மாட்டுறதுக்கா? ஏடிஎம் கார்டு இருக்கா, பக்கத்தில் போய் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை கையில் வாங்கிட்டு வேகமாக நம்மளுக்கு சதீஷ் இதாண்டா நேரம்னு சொல்லிட்டு டிக்கியை பார்த்துட்டு கார் எடுக்க போனால் நம்மளுக்கு பாஷா ஏற்கனவே கார் டயரை பூரா பஞ்சர் ஆக்கி வச்சிருப்பாரு, இவங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. பஞ்சரான காரோடையே நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலான்னா நம்ம கான்ஸ்டபிள் டக்குன்னு வந்துட்டு, என்ன அப்படியே தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறியா, பஞ்சரான காரை வேகமாக எடுக்க போகிற, இங்கே வா ரைட்டோட வண்டி, இதை எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அங்கே ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறாங்க. அதே சமயம் நம்மளுக்கு நிவேதாவோட நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, எப்போ எங்கே ஆன் பண்ணாலும் உடனே நம்மளுக்கு ட்ராக் பண்ணி சொல்லுங்கன்னா அங்கே ஏடிஎம் போனவர் நிவேதா ஃபோனை கரெக்டாக ஆன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஃபோனு நம்மளுக்கு சதீஷ் அந்த ஆக்சிடென்ட் பண்ணும்போது அவன்கிட்ட இருந்து எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஃபோனை ஆன் பண்ண உடனே இங்கே ட்ராக்கிங்கில் சொல்லிட்டாங்க. ட்ராக்கிங்கில் சொன்ன உடனேவே நம்மளுக்கு நாகராஜ் நேராக ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக ட்ராக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால், சார் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் கிட்டக்க தான் சார் வருது அப்படின்னு சொல்லும்போது எக்ஸலில் நம்ம சதீஷ் வர்றதை இவர் பார்க்குறாரு. அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய், சார் என்னை தான் கிளம்ப சொல்லிட்டீங்களா சார், நான் ஃபைன் கட்டிட்டேனா, கிளம்பலாம் ராஜா நீங்கள் வா அப்படின்னு விளங்க மாட்டி நம்மளுக்கு ஜெயில் கம்பியில் கோர்த்து விட்டுறாரு. சார் நான் எந்த தப்பு பண்ணலை சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், என்னை விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு கதர்னா நம்ம நாகராஜ் அங்கே ஸ்டேஷனில் இருந்த எல்லாரையும் ஒவ்வொரு வேலை சொல்லி வெளியே அனுப்புகிறாரு. நீங்கள் போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்க, அந்த லேடி கான்ஸ்டபிளாக உன் டியூட்டி டைம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்புமாங்கிறாங்க. உள்ள 2 அக்யூஸ்ட்டை வச்சுருப்பாங்க, அவனையும் வெளியே திறந்து வெளியே போகடா அப்படின்னு நாகராஜ் எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு. சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே இருக்க லாரி சாவி எடுத்து லாரியை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு கார் டிக்கியை திறந்து பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே டெட் பாடியை பார்த்தோன்னே அப்படியே மிரண்டு போயிடுறாரு. உள்ளுக்குள்ளே வந்தவர் ஓங்கி சதீஷை ஒரு அரைஞ்சிட்டு, ஏண்டா காரில் அடித்து டிக்கியில் தூக்கி போட்டு பணத்தை கொண்டு வந்து உட்காந்துருக்க, நீ அடித்து கொன்னது நல்லவன் கிடையாது, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்தவன் தான், எனக்கு அதனால் பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு நீ அங்கேருந்து எடுத்த ஃபோனை மட்டும் எனக்கு கொடுத்துரு, ஏன்னா இவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்லி தான் இவன் இதை பண்ணியிருக்கான், அவன் யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சே ஆகணும், அதே மாதிரி உன்னை இந்த கேஸ்லேருந்து நான் ரிலீவ் பண்ணி விட்டுறேன், இந்த பணத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சார் சத்தியமாக என்கிட்ட எந்த ஃபோனுமே கிடையாது சார், ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி நீ கிளம்பு அப்படின்னு அவர் விலங்க கழட்டி அவரை கிளம்ப சொல்லிடுறாரு. நம்மளுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வந்த சதீஷ் மறுபடியும் அப்படியே யோசிச்சுட்டு திரும்பி உள்ளே வராரு. சார் இந்தாங்க சார் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. அந்த ஃபோனை அப்படியே லாக் எடுத்து பார்த்தோம்னா அதில் நிவேதா ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே சரி ரைட்டு, நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி மட்டும் ரைட்ரு வந்தோடனே சொல்லு, எழுதி கையெழுத்து போட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ரு மறுபடியும் வர சொல்கிறாரு. நம்மளுக்கு ரைட்ரு வந்த உடனே அப்படியே நம்மளுக்கு நான் சொல்கிறத எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா, பாலுங்கிறவன் கரெக்டாக இத்தனை மணிக்கு நிவேதாங்கிற பொண்ணை செயினை அறுக்கிறதுக்காக கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்த ஒரு நபர் மதிமாறன் மதிமாறன்கிறவர் இடித்து நம்மளுக்கு அவனை கொன்னுட்டு அந்த போனத்தை காண்டி கீழே போட்டுட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவில் வரும்போது பார்த்தீங்கன்னா நாகராஜ் அப்படிங்கிற எஸ்ஐ அவனை அரெஸ்ட் பண்ணி நேராக டியூஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதுனா, சார் அப்படின்னு அந்த ரைட்ரு பேக்கெட்லேருந்து நம்மளுக்கு செயின் எடுத்தா, ஓ செயினெல்லாம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் சார், பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறாரு. என்ன பேர் சொன்னேன், மதிமாறனா, அந்த பேர் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் சதீஷ் அப்படி மிரண்டு போய் பார்க்குறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கௌதம் உன் பேர் கௌதம் தானே, கௌதம்ங்கிற பேரை எழுதுங்கன்னா, சார் 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 நான் எந்த தப்பும் பண்ணலை சார், உங்களை நம்பி தானே சார் ஃபோனை கொடுத்தேன்னா, டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை நான் தப்பிச்சு வெளியே போய் விட்டுருவேன்னு நினைக்கிறியா, உள்ளே போடான்னு லாக்கப்பில் அடைச்சிட்டு அப்புறம் நான் எப்பறம் இன்ஸ்பெக்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எழுதுங்க சார், இவனை தூக்கி உள்ளே போடுவேன் சார், இவனை கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லி விட்டுறாரு. அதே சமயம் நம்மளுக்கு அங்கே காட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு இல்லையா நம்ம பாஷா, அவருக்கு மொபைலை நோண்டிகிட்டே இருந்தவர் சிசிடிவி கேமரா உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளுக்கு விகாஸ்க்கு வேகமாக ஃபோன் அடிக்கிறாரு. யோ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், உடனே வண்டி எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வராரு. நம்மளுக்கு மறுநாள் கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே என்னையாச்சு அப்படின்னு நாகராஜிட்ட கேட்டால்,
சார் இதுதான் சார் இப்படி தான் சார் நடந்துச்சுன்னு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்தா, சரி ரைட்டு அவனை ரிமைண்ட் பண்ணுங்கள், கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வெளியே ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு வந்திருக்கு. கரெக்டாக ப்ரெஸ்ஸுட்டு அவனை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக கேள்வி கேட்குறாங்க. சார் நாங்கள் ஏதோ கார் டிக்கியில் பணம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னா, ஆமாங்க உண்மைதான், நம்மளுக்கு அதை செஞ்சது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் எங்களுக்கு அந்த பணத்தை காட்ட முடியுமா அப்படின்னு கரெக்டாக டிக்கியை ஓப்பன் பண்ணி பணத்தை காமிக்கும்போது நம்ம சதீஷ் கட்டுறாரு. சார் எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார், நாகராஜ் சார் தான் சார் என் கார் டிக்கியில் இந்த பணத்தை போட்டுட்டு என் மேலே பழைய தூக்கி போட பார்க்குறாரு, என்னை மிரட்டி அடிச்சு தான் சார் எழுதி கையெழுத்து வாங்குறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துனா, என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கா, என்ன சார் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் டக்குன்னு உள்ளேருந்து ஃபோன் எடுத்து காட்டுறாரு. சார் இந்த ஃபோனில் எல்லா எவிடன்ஸ் இருக்குது சார், இந்த ஃபோனை நீங்கள் அன்லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சார்னா அந்த ஃபோனை வேகமாக நாகராஜ் கொடுங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் நாகராஜ்கிட்டேருந்து டக்குன்னு வாங்கிட்டு சதீஷை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், என்னை மறுபடியும் அடித்து மிரட்ட பார்க்குறாங்க சார், அந்த ஃபோனை லாக் பண்ணி பாருங்க சார், அதில் எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு உள்ள சதீஷையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த நாகராஜையும் ஒரே செல்லில் போட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பூட்டிடுறாரு. பூட்டிட்டு இங்கே நம்மளுக்கு உட்காந்துருந்தா அங்கே நம்ம பாஷா வராரு. சார் இருக்கிறதுலே நான் பார்த்ததுலேயே மோசமான அக்யூஸ்னா இந்த நாகராஜ் தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு கதவை போட்டியா, எங்களை எதுக்கு சார் உள்ளே கூப்பிட்டு வந்து கதவை போட்டுறீங்கன்னா, கொஞ்சம் பொறுங்க சார் பேசிக்கலான்னு சொன்னேன். நம்ம பாஷாவுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாலு பேசுகிற மாதிரி, நாகராஜ் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை முடிச்சிட்டேன், ஏன் மேலே எந்த கேஸ் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே பாஷா அப்படியே குஷியாகிறாரு. நாகராஜ் செத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக வந்து நம்மளுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட போட்டு காட்டுறாரு. சார் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டதுக்கப்புறம் தான் சார் எனக்கு நாகராஜ் மேலே டவுட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக செக் பண்ணான்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்மளுக்கு இறந்து போன பொண்ணு அங்கே இருக்க நிறையா பிள்ளைங்களுக்கு வீடியோ காலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டு மேலே ஒரு வீடு இருக்கும். அந்த பொண்ணும் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க நைட் நேரத்தில். அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகும்போது மாங்காயை ரோட்லேயே போட்டுட்டு போயிடுறாங்க. அச்சச்சோ அக்கா மாங்காயை ரோட்டில் போட்டுட்டு போயிடுச்சுன்னு அப்படியே ஃபோனை நம்மளுக்கு வச்சுட்டு படி மேலே வேகமாக நடந்து போய் அந்த மாங்காயை எடுக்க போனால் வேகமாக வந்த போலீஸ் ஜீப்பு அப்படியே அடித்து பாப்பாவை தூக்கிட்டு போயிடும். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு இவங்க அப்பா அம்மாலாம் கத்திட்டு பாப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அங்கே பாப்பாவும் இருக்காது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீப்பில் இருக்க கம்பியில் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு மாட்டி ஜீப்போட சேர்த்து அந்த பாப்பாவையும் இழுத்துட்டு போயிட்டே இருப்பா. இவங்க கதறி அழுதுட்டு அந்த ஜீப்பு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் கரெக்டாக இவர் வண்டியை நிப்பாட்டினா அங்கே நிற்கிறது பாலு. அவர் கையில் பணத்தை கொடுத்துட்டு, சார் கொஞ்சம் என் பேரில் இருக்க எல்லா கேஸையும் கொஞ்சம் முடிச்சு விட்ருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடியே ஓடி வந்தவங்க ஜீப்பு கிட்ட விழுந்து கத்தறி அழுகிறாங்க. நம்ம பாலு பார்த்துட்டு, சார் இங்கே பாருங்க சார்னா அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணோட அக்கா இருந்துச்சுன்னா டக்குன்னு அதோட நெத்தியில் துப்பாக்கி தூக்கி வச்சுறாரு. நான் போலீஸ்காரன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது, சொன்ன உயிரோடு இருக்க இன்னொரு பொண்ணையை நீ இழந்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. நம்மளுக்கு வீடியோ காலில் கிளாஸ் எடுத்த அந்த பொண்ணு இவங்களோட வீட்டுக்கு வருது. பாப்பா எப்படி இறந்து போனா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பாவும் அம்மாவும் மலையில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே சரிக்கு கீழே விழுந்து இறந்து போயிட்டாமா அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு அவங்க ஃபோனில் காமிச்சா வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்ததுனால கரெக்டாக நம்மளுக்கு பாப்பாவா அந்த போலீஸ் ஜீப்பை அடித்து தூக்குனது வீடியோ காலில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்க அப்பா அப்படியே கதறாரு, அம்மா வேணாமானா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறதோட இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சதீஷ் கேட்குறாரு, என்ன நாகராஜ் சார் என்ன நடக்குதுன்னு புரியல, நான் வேணா கொஞ்சம் விளக்கமாக சொல்லவா அப்படின்னு சொன்னால் இவர் அப்படியே அடிக்க வராரு. சார் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடிங்க சார். நம்மளுக்கு அந்த பொண்ணை போட்டு தள்ளின உடனேவே நம்ம பாலு ஃபோன் அடித்து இங்கே நாகராஜ்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டேன், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என் பேரில் இருக்க எல்லா கேஸையும் எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட ஃபோனை வந்து வாங்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னால், ஏய் என்கிட்டே மிரட்டுறியா, உன்னைய வச்சு அந்த பொண்ணை தூக்குன மாதிரி வேற ஒரு ஆளை வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் தூக்கிறதுக்கு 80 நேரம்டா ஆகும் அப்படின்னு நாகராஜ் மிரட்டினா, சார் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே சதீஷ் கேட்குறாரு, உன்ட்ட அப்படி பேசின பாலுவை குடிபோதையில் கார் ஓட்டிகிட்டு வந்த ஒருத்தன், அதாவது கௌதம்ங்கிற ஒருத்தன் நம்மளுக்கு பாலுவை ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்பாட்லேயே கொண்டுட்டான் அப்படின்னு தானே நினைக்கிறேன்.
அப்படின்னு சொன்னா அது உண்மை கிடையாது. அவனை வெட்டி கொன்னதே அந்த காரில் வந்த கௌதம் தான் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு காமிச்சா காரில் வேகமாக வந்து நம்மளுக்கு இடித்து தூக்கி விட்டுட்டு அவன் கீழே விழுந்துட்டு டூல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சதீஷ்ட வரான். அவனை அடித்து பறக்க விட்டுட்டு அதே கத்தி எடுத்து அவனை சரக்குன்னு வெட்டி அங்கேயே கொல்றாரு. கொன்னுட்டு அவனை கார் டிக்கில ஏற்றுறத காமிக்கிறாங்க. கார் டிக்கில ஏற்றிட்டு வந்து தெரியாமல் போலீஸ் பெட்ரோல்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதான சார் உங்கள் கேஸு. ஆனால் வேணும்னே பணத்தோட போலீஸ்கிட்ட வந்து மாட்டினதே ஏன் பிளான் தான் சார். அதே மாதிரி நம்ம பாஷாவோட ஃபோனுக்கு அந்த பொண்ணு மொபைலில் நாகராஜ் ஆக்சிடென்ட் பண்ண வீடியோ இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம சதீஷ் தான் அனுப்பி விட்டுருப்பாரு. அந்த வீடியோவையும் இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிச்சிட்ருக்காரு. சார் இது இறந்து போன பொண்ணோட செல்லுலேருந்து எனக்கு வந்துருந்துச்சு சார், அதான் ஆனால் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல சார்னா நம்ம சதீஷ் சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கு உள்ள இருக்க ஈகோ எந்த லெவலில் உன்னை கொண்டு போய் விட்டுருச்சு பார்த்தியா. அந்த பாஷாவுக்கு வீடியோவை அனுப்பி விட்டதே நான் தான் சார். நம்ம எஸ்ஐ டென்ஷன் ஆகி இங்கே அட்டின்னு சதீஷ் அடிச்சுட்டு, டேய் நான் போலீஸ்காரன், எப்படி இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுவேன், ஆனால் நீ வெளியே வர முடியாதடா, என்ன நிலைமைக்கு போகிறேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு வெளியே காமிக்கிறாங்க. ப்ரெஸ்ஸெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சு ஸ்டேஷனுக்குள்ளே கதவை கூப்பிட்டாங்களே, அங்கே இருக்க கான்ஸ்டபிள் ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு, சார் இது எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து மேலே இருந்து வரைக்கும் ப்ரெஷர் வந்துட்டுருக்கு சார், இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அப்படியே எனக்கு கொடுத்துருங்க சார், இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க சார். அப்படின்னா சார் என்ன சார்னா, போலீஸ்க்கும் ப்ரெஸ்ஸுக்கும் இடையில எப்பயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் சார், புரிஞ்சுக்கோங்க, எல்லார்ட்டையுமே ஃபுட்டேஜை கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரு, ஏய் எஸ்ஐ நாகராஜை வெளியே வர சொல்லு அப்படின்னு ஓங்கி ஒரு அரைகிறாரு. அரைஞ்சிட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க, இது வெளியே தெரிஞ்சால் என் ஸ்டேஷன் மானமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னா நம்ம பாஷா கேட்குறாரு, சார் தப்பு பண்ணது இவன், எதுக்கு சார் அந்த பையனை ரிமைண்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா, ஏய் என்ன நடக்குதுன்னு புரியாமல் பேசாத, உங்கள் 2 பேர் பிரச்சனை இங்கே நீ காட்டாத, என் ஸ்டேஷன் பேர் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சதீஷை அக்யூஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவன் பேரையே கேஸை திருப்புங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவியில் சதீஷ் பேசுனது அப்படியே லைவில் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வெளியே எல்லாத்துக்கும் காரணம் எஸ்ஐ நாகராஜ் தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதை, யோ என்னையா சொன்ன, எல்லா ஃபுட்டாஜையும் வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா நம்மளுக்கு வெளியே போன ப்ரெஸ்ஸு பேசுகிறத காட்டுறாங்க. என்றைக்குமே ப்ரெஸ்ஸு அதிகாரத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் இதை எல்லாம் பார்த்த நம்ம எஸ்பி இங்கே ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிளின்னு கிளிக்கிறாரு. என்னையா வேறு ஏதோ ஒரு பையனை பிடிச்சி வச்சிருக்கியா, செஞ்சிருக்கியா, மீடியா ஃபுல்லாக நம்மளை கிளின்னு கிளிக்கிறாங்க, என்னதான் நடக்குது செய்யுதுன்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அக்யூஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு சார், செஞ்சாச்சு சார். யார் அக்யூஸ்ட்னா நம்ம நாகராஜ் தான் சார் அக்யூஸ்ட்டு, அரெஸ்ட் பண்ணியாச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு ஃபோனில் பேசினா இங்கே நம்ம பாஷா நேராக நாகராஜிட்ட வந்துட்டு, அந்த தொப்பியை கழட்டு அப்படின்னு அந்த கழட்டி இவர் மாட்டிக்கிட்டு, எனக்கு நல்லா இருக்கல உன்னே விட, அவ்வளவுதான் உனக்கு சோழி முடிஞ்சு அப்படின்றாரு. நம்ம சதீஷை வெளியே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னால் இங்கே நாகராஜிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு தானே தெரியல, நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்தா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, எப்பா பாவி பையனாக இருக்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணுப்பா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன் காரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே சரி பண்ணி உன் வீட்டுக்கு கொண்டு வந்து விட சொல்கிறோம், நீ பத்திரமா போயிட்டு வாப்பா, வெளியே யாராவது கேட்டால் இன்ஸ்பெக்டர் சார் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார், அவர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லி மட்டும் சொல்லுப்பா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை வீட்டுக்கு அனுப்பி வச்சா நம்மளுக்கு நடந்தது என்னன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணு நிவேதா வேற யாரும் கிடையாது, நம்ம சதீஷோட தங்கச்சி தான். அவங்க ஃபோன் பண்ணி நம்ம சதீஷ்ட அப்படியே அழுதுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, அண்ணே இங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நீ உடனே கிளம்பி வானே, நம்ம எஸ்பி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கிளம்பி வர சொல்கிறாங்க. அவரை கிளம்பி வந்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு இங்கே பாலு பின்னாடி ஃபாலோ பண்ணுறதை காட்டுறாங்க. அதை டக்குன்னு வீடியோ கால் பண்ணிவிட்டு, அண்ணே யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறானே இங்கே பாருனேன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காமிச்சா, அம்மா நீ டக்குன்னு கூட்டமாக இருக்க இடத்துக்கு போமா செய்யுமான்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே தான் வராரு. கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போதே நம்ம பாலு அங்கே நம்மளுக்கு நிவேதாவை அடிச்சு கத்தியால் வெட்டி கொன்றுறாரு. காப்பாற்ற முடியாமல் இவர் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போனால் நம்மளுக்கு நிவேதாவோட ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம பாலு வண்டியில் கிளம்பி வராரு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப் ட்ராக்கிங்கில் இருந்ததுனால நம்ம சதீஷ் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பீடாக வந்தால் அவர் கரெக்டாக எதுக்க வராரு. வர அடிச்சு நம்ம சதீஷ் தூக்கிடுறாரு. தூக்கிட்டு அவரையும் வெட்டி கொண்டுட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வேணுமுனே வந்து நாகராஜ் இதில் எப்படியாவது மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருப்பார். அங்கே நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அங்கே மார்ச்சுவரிக்கு போனால் சின்ன வயசில் அவர் தங்கச்சியை கொஞ்சிக்கிட்டேவும் தூக்குனதை நினச்சி பார்க்குறாரு. அப்படியே அவங்க தங்கச்சி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கதறி அழுகிறாரு. அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க நண்பா.
உண்மை என்னன்னா இந்த படம் ஸ்டோரி வைஸ் அருமையாக இருந்துச்சு. சதீஷ் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் காமெடி பண்ணாலே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இதில் அவரோட இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தார் நண்பா. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.